ஸோ இப்போ நான் த்ரோ பண்ண பஞ்சுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிராஸ். அண்ட் இது எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ரைட் கிராஸை வந்து நம்பர் 2 பஞ்ச் ஆஃப் பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ஒரு பவர் பஞ்ச். இதை நம்ம த்ரோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பர்ஃபெக்டான பாக்ஸிங் ஸ்டான்ஸில் இருக்கணும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி உங்கள் லெஃப்ட் ஃபுட் முன்னுக்கும் ரைட் ஃபுட் பின்னுக்கும், சின் டவுன், ஹேண்ட்ஸ் அப், நீஸ் பெண்ட், எல்போஸ் டக்கிங். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் பாக்ஸிங் ஸ்டான்ஸ். ஸோ நீங்கள் ஜப் த்ரோ பண்ணும்போது எப்படி லெஃப்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரைட் கிராஸ் த்ரோ பண்ணும்போது உங்கள் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணணும். ஸோ பட் இது வந்து உங்களோட ஷோல்டர்ஸ், ஹிப்ஸ் அண்ட் லெக்ஸ் இது மூணையுமே யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற ஒரு பஞ்ச் தான் இது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பஞ்ச் நம்ம த்ரோ பண்ணும்போது ஒவ்வொரு பஞ்சுக்கும் நம்ம வந்து கீழே செட் பண்ணி பஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஹேண்ட்ஸ் அப், சின் டவுன், நீஸ் பெண்ட். ஸோ இப்படி கையை இப்படி வச்சுட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது உங்களோட கால், உங்களோட ஹிப்ஸ் அண்ட் உங்களோட ஷோல்டர் இது மூணையுமே ரொட்டேட் பண்ணி சிட் பண்ணி பஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இதை சிட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் அப்போ தான் பவர் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது உங்களோட ரைட் ஷோல்டர் வந்து உங்களோட ரைட் ஜாவை வந்து கவர் பண்ணணும். அப்போ தான் முன்னாடி இருக்கிற ஒருத்தரை வந்து பஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாலையோ இல்லாட்டி முகத்துலையோ உங்களுக்கு வந்து படாது. ஸோ சரியாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரைட் கிராஸை எப்படி ஹெவி பேக்கில் நம்ம பிளேஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் பாக்ஸிங் ஸ்டார்ட். ஸோ இந்த ஷோல்டர்ஸோடு சேர்த்து காலையும் திருப்பி உட்காந்து பஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல்ரைட் எவ்ரிவன், இந்த வீடியோவில் எப்படி ஒரு பர்ஃபெக்டான ரைட் கிராஸ் த்ரோ பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பாக்ஸிங் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் டயல் பண்ணுங்கள். டிகே பாக்ஸிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.